அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் ஆக இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார். தந்தை உடையவை யாவும் என்னுடைய. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை என்னுள்ள வாழும், இயேசு கிறிஸ்துவே என்னுள்ள வாழும், தூய் ஆவியாரே என்னுள்ள வாழும். Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது திரு ஆவியானது தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையை சார்பாகவோ உங்கள் சார்பாகவோ விழா வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நானின் ஒரு சீடரும் கடவுளை பற்றிய ஒரு வாதமானது நடந்திருக்கின்றது. அப்பொழுது நாடியாளர் சொல்லுகின்றார், வாய் வார்த்தைகளால் கடவுளை நிரூபிப்பது மிகவும் கடினம் என்று சொல்லுகின்றார். சீடர் கேள்வி கேட்கின்றார். ஏன் இந்த ஒரு கேள்வியை கேட்கின்ற போது அப்பொழுது நானே சொல்லுகின்றார், அது நிழல் என்றால் என்ன என்பது ஒரு பார்வையற்றவருக்கு விளக்க முயற்சி செய்வது போன்ற ஒரு செயல் என்று சொல்லுகின்றார். உடனே சீடர் அதை விழித்தவராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பார்வையற்றவர் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் அல்லவா? அவருக்கு ஒளி என்றால் என்ன என்பது தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஒளியை பற்றி அவருக்கு விளக்குவது ஒரு கடினமான ஒரு செயலாகவும் இருக்கின்றது. அதே போன்றுதான் கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற போது அந்த படைப்பை உருவாக்குகிற போது வார்த்தை வழியாக இந்த உலகத்தை படைப்பவராக இருக்கின்றார். இந்த மூவொரு கடவுளுடைய செயல்பாடானது ஒரு மறை உண்மைகளாகவும் ஒரு மறைபொருளாகவும் இருக்கின்றது. இந்த மறை உண்மையும் மறைபொருளையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது என்று பார்க்கின்ற போது அந்த ஆழ்ந்த ஒரு விசுவாசம் ஆன்மீக வாழ்வானது நமக்கு தேவைப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 3 நாட்களாக இருக்கும் ஒரே கடவுளுடைய அந்த ஒற்றுமையிலும் செயல்பாடுகளும் அந்த கடவுளையும் மாற்றிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இதுதான் அரசியலுடைய வாழ்வை பார்க்கின்ற போது இந்த 3 இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆழ்ந்த ஒரு சிந்தனையும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்றவராகவும் இருக்கின்றார். இப்படி அந்த 3 கடவுளை அறிந்து
நன்மையை அவர் செய்வராக இருக்கின்றார். இப்படியாக பல சிந்தனைகளோடு வாழ்கின்ற பொழுது ஒரு நாள் கடற்கரையோரமாக சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அந்த கடற்கரையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையாக வானத்துடன் தோன்றி அந்த கடலில் இருக்கின்ற அந்த தண்ணீரை ஒரு பட்டாக்குச்சி கொடுத்து அந்த கரையிலே பள்ளம் தோண்டி அதை ஊற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறார். இதை பார்த்தவுடன் அகஸ்தியர் கேட்கின்றார், என்ன செய்திருக்கிற எல்லா வாயிலும் கேட்கிற போது வானத்துடனாக இருந்த அந்த சிறுவன் சொல்லுகின்றான், அதுவும் அந்த கடலில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் கொண்டு இந்த சின்னப்படி நம்புவது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது எப்படி நடக்கும், எவ்வளவு நடக்கிற காரியமா என்று கேட்கின்ற போது அப்பொழுது சொல்லுகின்றார், நீயும் சிந்திக்கின்றே கடவுள் அறிவிப்பதை, அந்த கடவுளை அறிவிப்பது சாதாரண விஷயம் அல்ல. இது அனைத்துக்கு மேலான மிகப்பெரிய ஒரு மறைமுறை என்று நம்ம இயக்குவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி அந்த கடவுளை அறிந்து கொள்ள அவர் பேசுகிறதும் அதை அவர் தோல்வியற்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திரு அவைக்காக பல புத்தகங்களையும் பலமான அறிவுறுத்தல்களை வாழ்வை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பலமான புத்தகங்கள் ஆராய்ச்சிகள் செய்கின்றேன். அந்த ஆராய்ச்சிகளும் புத்தகங்களும் ஒரு குப்பை போல நான் கருதுகிறேன் என்று சொல்லுவதாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று கடவுளை அறிந்து கொள்கிற ஒரு செயல்பாடானது அந்த கடவுள் நம்மை செயல்படுகின்ற போது அந்த மலரை நம்மில் இருக்கிற போது நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். புத்தகத்தை வைத்து அறிவு வளர்ந்து கொள்வது ஒரு சாதாரண விஷயம். இந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நானும் என்கிற அறிவானது நம்மை செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிதான் ஒரு விவசாயி மகனும் பணக்கார மகனும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த விவசாயி மகனுக்கு வாழ்கின்ற போது அவனுக்கு இறை பற்றியும் ஆச்சரியம் அல்லது தந்தையாக ஊற்றி வளர்ப்பதாக இருக்கின்றார். அதே போன்று பணக்கார மகனுக்கு அந்த இறை பற்றியை கொடுக்காமல் வளர்ப்பவராக இருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கின்ற போது அவர்கள் படிக்கின்ற அந்த பள்ளியிலே ஒரு கல்வி அதிகாரி அமைக்கின்றார். அந்த கல்வி அதிகாரி அங்கே வந்த கருப்பவர்களை எழுதுகின்றார். தான் என்ற ஒரு எழுத்து எழுதுகின்றார். எழுதிவிட்டு அந்த பணக்கார பயணத்தை கேட்கின்றார், இது என்னவென்று. அவன் சொல்லுகின்றான், இது ஒரு தோல் என்று சொல்லுவதாக இருக்கின்றான். அதே போன்று அந்த ஏழை பாடலாக இருக்கின்ற அந்த ஏழை பாடல்களை கேட்கின்ற போது இது என்னவென்று கேட்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், இது தானா என்று சொல்லுகின்றான். அவன் அன்புக்குரியவர்களே, படிக்காதவர்களுக்கு அது போடு போல ஒன்றாக இருக்கின்றது. படித்தவர்களுக்கு அந்த நான் என்கிற அந்த எழுத்து வடிவத்தை ஒழுங்காக இருக்கின்றது. அதே போலதான் நாமும் அந்த கடவுளை அறிந்து கொள்கின்ற போது விசுவாசத்தில் நம்பிக்கையிலும் கொண்டிருக்கின்ற போது ஆன்மீகத்தில் இருக்கின்ற போது அந்த கடவுளை நாம் அறிந்து கொள்வதாக இருக்கின்றோம். யாராவது அனைவர விசுவாசங்களும் குறை விசுவாசங்களும் தான் கடவுளை பற்றியான கேள்விகளை கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் ஆழ்வட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அழகாக ஒரு சொல்லுகிறார், கடவுளை நீங்கள் எங்கு கண்டீர்கள், கடவுள் இருக்கிறார் என்று எப்படி தெரியும், எப்படி முழுமையாக செய்ய முடியும் என்று கேட்டவர்களுக்கு என்ன பதில் என்று சொல்லுகிற போது, நான் ஆண்மை கூட பார்த்ததில்லை, எனினும் நான் மதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மாமோரும் அதில் வாழ்ந்து சபையில் அழகாக சொல்லுகிறார். அதே போல எண்ணி என்று சொல்லுகிறார், புதாரை நான் கண்டதில்லை, கடலை நாம் கண்டதில்லை, எனினும் புதார் எப்படி இருக்கும், அணை எப்படி இருக்கும் அறிவேன். அதே போன்று கடவுள் நாம் பேசியதில்லை, சொர்க்கம் சென்றதில்லை, எனினும் அதன் மறைவாக இருப்பது போல அவரை பற்றி நான் நிச்சயமாக அறிந்து கொள்வேன் என்று சொல்லுவதாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதனால் இன்றைய முதல் வாசகத்தில் கூட அந்த நாணத்தை பற்றி அழகாக சொல்லுகின்றார். இந்த நாணமானது படைப்புலாம் தலை சிறந்தவர்களாக இருக்கிறது. இந்த நாணத்தை பற்றி எல்லா மதங்களிலும் வேதங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கின்றது. வீட்டு நேரங்களை பார்க்கின்ற போது பிரம்மான் அந்த நாணத்தை உருவாக இருக்கின்றார். அதே போல இஸ்லாமுடைய மதங்களை பார்க்கின்ற போது முதலே படையாக நாணம் என்பதை சுவித்து
முக்கியத்துவம் என்று அந்த நாமத்தை பற்றி அழைப்பதாக இருக்கின்றார்கள். இந்த நாமமானது ஒரு 3 வகையிலே நம் வாழ்வை செயல்படுத்த ஒன்றாக இருக்கின்றது. நாமம் என்பது அறிவை விட ஒரு உச்ச நிலை அடைந்த ஒன்றாக இருக்கின்றது. அதிலே நாம் பார்க்கின்ற போது இந்த உபய நாமம், இந்த உபய நாமம் என்பது நட்சத்திரம் கொண்ட பிரகாசம் கொண்ட ஒரு ஜீவ அறிவாகும். இது தோன்றும் மறைகின்றதாக இருக்கிறது, மீண்டும் தோன்றும் நிலையான தன்ன பறந்து செல்கின்ற ஒரு நாமமாக இருக்கின்றது. அதே போன்று உண்மை நாமம் ஒன்று இருக்கின்றது. இந்த உண்மை நாமம் என்பது ஒரு சந்திர பிரகாசம் போன்றது, ஆன்ம அறிவு என்று அழைக்கப்படும் மனிதர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு உடையாக கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை விட மேலானது ஒரு அனுபவ நாமமாக இருக்கின்றது. இந்த அனுபவ நாமம் என்பது இது சூரிய பிரகாசம் எந்த பொருளையும் தெரிந்து அனுபவித்து சென்ற ஒரு உன்னதமான ஒரு கடவுள் தெளிவான ஒன்றாக இருக்கின்றது. கடவுளுடைய சாயல் படைப்பு அந்த இறை தன்மை அனைத்தையும் அறிந்து கொண்டு அந்த இறை அனுபவத்தோடு நாம் செயல்படுகின்ற போது அந்த கடவுளை நாம் அறிவுறுவதாக இருக்கின்றோம். இவர்களெல்லாம் யாருக்கு நாம் ஒவ்வொருவன் என்று பார்க்கின்ற போது புனிதர்களுடைய மனிதர்களையும் ஒவ்வொருவராக இருக்கின்றார்கள். அந்த இறை காலத்தை அனுபவித்தால் அனுபவ நாமத்தின் மூலமாக கடவுளை அறிந்து கொள்வதாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதனால் கண்ணதாசன் அழகாக சொல்லுகிறார், கடவுள் என்ற வார்த்தை கடந்து விழுகின்றவர். அதாவது கடவுள் என்றால் நீ வந்த வாசல் எல்லாவற்றையும் கடந்து உனக்கும் இருக்கின்ற அந்த கடவுளை அந்த தரிசி அந்த கடவுளோடு ஒன்றிருக்கிறது என்பது ஒரு பொருளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருக்கின்ற கடவுளை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அந்த கடவுளை ஆசையை வல்லமையை பெற்று நாம் என்றும் அவர்கள் ஒவ்வொரு வாழ்வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். இந்த கடவுளுடைய அந்த செயல்பாடு உண்மை என்பது என்ன, நாணம் என்பது என்ன என்பதை இந்த முதல் வாசகத்திலே நாணத்தை பற்றியும் நற்செய்தி வாசகத்திலே உண்மை தருகின்ற தூயாமையை பற்றிய கருவிஎன்று ஆண்டவர் சொல்வராக இருக்கின்றார். அந்த உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உங்களை வழிநடத்துவதாக இருக்கின்றார். நாணம் என்பது உண்மை உயர்ந்த ஒரு ஆர்வமாகவும் ஆகும். ஆனால் பொய்யானது பல வகை இருக்கும். அந்த பொய்யானது பல வகைகளை சொல்லி அந்த உண்மையை பலருக்கு பயன்படுத்த ஒன்றாக இருக்கிறது. அதற்கு நாம் விடுதலை வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், இந்த உண்மையானது உதவும் முடியமாக இருக்கின்றது. நானே ஜீவனும் சத்தியம் உண்மை என்று ஆண்டவர் இயேசு அந்த நாமத்தை மேலான உண்மையை வெளிப்படுத்துவதாக ஆண்டவர் இயேசு என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த உண்மையை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். அதனை நாம் பார்க்கின்ற போது முதல் உண்மையானது தெரிந்த உண்மை. இந்த தெரிந்த உண்மை எல்லோருக்கும் தெரியும். உப்பு உப்பு அந்த சர்க்கரை இனிக்கும், அதே போல சூரியன் உடைப்பது அந்த நிலத்தில் செய்வது நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே போல தெரியாத உண்மைகள், துருவங்கள் ஆட்சியின் அன்றாடத்தினாய் படிப்பது செல்ல யாராவது பார்த்தவர்களால் அறிந்துள்ளார்கள். எங்கேயும் இருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். இப்படி கேள்விப்படுகின்ற ஒரு செயல்பாடு தெரியாத உண்மை என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று தெரிந்து கொள்ள முடியாத உண்மை இருக்கின்றன. அந்த தெரிந்து கொள்ள முடியாத உண்மை என்று பார்க்கின்ற போது கிறிஸ்தவர் வழி ஒரு தாயார் ஒரு பெண்ணானவர்கள் அந்த கிறிஸ்துவின் வழியை மட்டும்தான் கொண்டு கொள்ள முடியும். ஆண்களாகிய நமக்கு அந்த வழி எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் கடவுளோட ஒரு சிறுவனுக்கு தெரிந்த கடவுளாக இருக்கின்றார், ஒரு சிறுவனுக்கு தெரியாத கடவுளாக இருக்கின்றார், ஒரு சிறுவனுக்கு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கடவுளாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் நாம் இன்று வாழ்வதற்காக இருக்கின்றோம். அந்த மூன்று கடவுளுடைய செயல்பாடை ஆண்டவர் இயேசு திருமுழுக்கின் வழியாக அவர் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றார். அந்த திருமுழுக்கின் வழியாக அந்த மூன்று கடவுளை சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு அந்த திருமுழுக்கு பெருக்கும்போது இவரே பார்த்த மகன், இவர் பொருள் நான் கூறி படைத்து அந்த மூன்று கடவுளுடைய செயல்பாடு செயல்பட்டு அதே போன்று நாமும் திருமுழுக்கு பெருக்க போது தந்தை மகள் தூயாமையால் நாம் உன்னை கழுவதில் அதை குறிப்பாக சொல்வதாக இருக்கின்றார்கள். அந்த மூன்று கடவுளுடைய செயல்பாடும் நம்முடைய செயல்பாட்டு நாமும் அதனை தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை வளர நாம் அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். இந்த மூன்று கடவுளுடைய
புரிதல் அந்த மூன்று கடவுளுடைய தன்மைகள் என்ன என்று பார்க்கின்ற போது இங்கே ஒருவர் அமைதி உடையவராக இருக்கின்றார், அது இரண்டாவது நபர் மனிதனுக்கு மீட்பளிப்பவராக இருக்கின்றார், மூன்றாவது நபர் மனச்சாட்சியை நமக்கு கொடுத்து நம்மோடு வாழ்வராக இருக்கின்றார். இதுதான் பவுலுடைய அந்த கடிதத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாருடைய நட்புறவும் இருப்பதாக இருக்கிறது. அதே வார்த்தையால் நாம் ஒவ்வொரு திருப்பலி ஆரம்பிக்கின்ற போது அந்த வசனத்தை அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஆரம்பிப்பதாக இருக்கின்றோம். இங்கே தந்தையுடைய தன்மையானது கொடை அன்பாகவும் இருக்கின்றார், மகனுடைய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளை தருவதாக இருக்கின்றார், தூய ஆவியானவர் நமக்கு நன்மை தருவதாக இருக்கின்றார். இப்படி அந்த மூன்று கடவுளுடைய செயல்பாடும் அங்கே செயல்படுவதாக இருக்கின்றது. இன்றைய விழாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியானது, எல்லோரும் நேரங்களிலும் ஜெபம் சொல்லும் போதும் ஜெபங்களை ஆரம்பிக்கும் போதும் அந்த தந்தை மகன் தூயாவின் பெயராலே நாம் ஆரம்பிக்கலாம் இருக்கின்றோம். அதே போன்று ஜெபங்களை முடிக்கின்ற போதும் திருப்பலிகளை முடிக்கின்ற போதும் அதே தந்தை மகன் தூயாவோடு முடிவுகளாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சிறுமை அடையாளங்களுக்கு பல மறை உண்மைகளும் அடைந்திருக்கின்றது, நானும் அடைந்திருக்கின்ற என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம் இருக்கின்றோம். தந்தை அல்லது பிதாவின் நாம் நெற்றியில் அதை கை வைக்கும் போது அந்த நெற்றியானது நமது மூளைகளின் இருப்பிடமாக இருக்கின்றது, நம்முடைய சிந்தனைகளுடைய செயல்பாடாக இருக்கின்றது. இறைவனானவன் தந்தையாம் கடவுளானவன் நம்முடைய வெற்றியிலே முழுமையாக சிந்தனைகளும் அறிவுரை கொடுத்து நம்மளை பாதுகாத்துள்ளாக இருக்கின்றார். அதே போன்று மக்களுக்கு என்ற சுதவித்து நெஞ்சில் கைவிக்கின்ற போது இந்த நெஞ்சில் ஆண்டவருடைய அந்த இதயமானது இருப்பிடமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமது இதயமாக இருந்து நம்மை பாதுகாப்பது வழிநடத்துவதாக இருக்கின்றார். இந்த இதயத்தின் வழியாக தான் அன்புகளை கொடுக்கின்றோம், இதயத்தின் வழியாக தான் பாசத்தை கொடுக்கின்றோம், இதயத்தின் வழியாக தான் பல உணர்வுகளை நாம் புரிந்துகொள்வதாக இருக்கின்றோம். நம் இடத்தில் இருக்கின்ற அந்த கோபங்கள், இன்னல்கள், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் நாம் விடுதலை கொள்வோம் என்று இதயத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு நாம் வலுப்படுத்துவதாகவும் வழிநடத்துவதாகவும் இருக்கின்றார். அதே போன்று தூய ஆவியார் என்று சொல்லி நாம் தோள்பட்டையில் கைகளில் இருக்கிற போது இந்த தோள்பட்டையானது உடல் வலிமையை தருகின்றது, உடல் ஆற்றலை தருகின்றது. நாம் சோர்ந்து போகின்ற போது, உடல் வலிமை இருந்து போகின்ற போது தூய ஆவியார் நாம் வல்லமை தந்து நம்மை தேர்ந்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று கடவுளுமே நம்மை ஒவ்வொரு நாளும் செயல்படுவதாக இருக்கின்றார். தந்தையார் கடவுளானவர் வெற்றியிலிருந்து நம்முடைய மனதையும் சிந்தனையும் வழிநடத்துவதாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் இதயத்தில் வந்து நம் உடலுக்கு வந்து நம் இதயத்திற்காக நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதாகவும், அந்த தூய ஆவியானவர் நம் உடல் வலிமையை ஆற்றலை தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதாகவும் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று கடவுளை அறிந்து கொள்வதற்கு ஆராய்ச்சியை புத்தகத்தை அந்த மூன்று கடவுளும் எங்கே செயல்படுகின்றார்கள், என்னோடு ஒன்றிருக்கின்றார்கள். நாம் அந்த மூன்றாவது தனிப்பட்ட முறையினாலும் ஒரே செயல்பாடுகள் எங்கே நிகழ வேண்டும் என்று நாமே முழுமையாக ஒப்புக்கொண்டது நாமே அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், தந்தை எங்குள்ளோம் நான் அவர்களோ வாழ்கிறேன் என்று சொல்கின்றார். நீங்கள் சோர்ந்து போது உங்களை வழிநடத்துவதற்கு ஆவியாளர் என்ற ஒரு தூய ஆவியை அனுபவம் என்று சொல்லுகின்றார். இப்படி அனைத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு நமக்கு வழிநடத்துவதாக இருக்கின்றார். அதனால் நற்செய்தியில் கூட உண்மையை வெளிப்படுத்தும் தூயார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்வதாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் அந்த தந்தையை மாற்றிப்படுத்திய அதே ஆண்டவர் நம்மில் இருக்கின்றார். இந்த உலகத்தை படைக்கிற போது வல்லமை கண்ட அதே பழமையான கடவுள் நம்மில் இருக்கின்றார். நமது தூயாவுடைய வழிநடத்தும் நம்மும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நம்ம இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இந்த ஒவ்வொரு கடவுளையும் வாழ்வாகவோ ஒவ்வொரு கடவுளங்களை நம்மையே முழுமையாக ஒப்புக்கொடுத்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு பிள்ளைகளாக இருப்போம். இந்த திருவிழாவினுடைய வளர்ச்சிக்கும் ஆற்றலுக்கும் இந்த ஒவ்வொரு கடவுள் திருவிழா வழிநடத்தும் ஒன்றாக புரிந்து கொண்டு நம்மால் எங்கள் உதவிகளையும் இந்த திருவிழாவை செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம்.
பார்க்கிறோம். இந்த நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த திருவாமையை ஏற்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரிடத்திலிருந்து அருளையும் ஆசையும் நற்பொழிவையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நாங்கள் திருவாமைக்கு நன்றி உள்ளவர்களாகவும் கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கின்றோம். திருவாமைக்கு இதற்கு கொடுப்பதை பெற்றுவிட்டு நன்மை செய்தவர்களாக நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக இருப்போம். இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவத்திலே ஊழியிருப்போம். பல பேர் பல சபையிலிருந்து நம்மளை மனமாற்றத்துக்கு அழைத்தாலும் கூட நான் இந்த கத்தோலிக்க விசுவாசத்துக்கு வரமாறு விடமாட்டேன், அது எங்கும் கொண்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு கடவுளுடைய சக்தி எங்களுக்கு இருக்கிறது, அந்த ஒவ்வொரு கடவுளை வரலாறு நான் குறிப்பிட்டு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நாம் என்றும் இறக்கும் வரை இதில் கிடைக்கக்கூடிய அருளும் ஆசையும் வர வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவாசியோடு இருந்து பங்கு கொள்வோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பு நடத்த தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென்.